ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராமாயணால டாக்ட்ரைன் ஆஃப் கிரேஸ் அண்ட் சரண்டர் அப்படிங்கிற சாப்டரோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ ட்ரான்ஸ்லேட்டட் ஒர்க் பை சி ராஜகோபாலாச்சாரி. இந்த டாக்ட்ரைன் ஆஃப் கிரேஸ் அண்ட் சரண்டர் அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து எதை பற்றி அப்படின்னா, விபீஷணா அதாவது ராவணாவுடைய தம்பி இருக்காங்கல்ல, பிரதர், அவங்க வந்து நம்ம ராமா கிட்ட வந்து சரண்டர் ஆகிறதுக்காக வந்திருப்பாங்க டு சீக் சான்ச்சுரி அட் ஹிஸ் ஃபீட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ராமா வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணணுன்னு தான் ரெடியாக இருப்பாங்க. பட் தேர் வில் பி அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அமாங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வந்து விபீஷணாவை நம்பி ஏற்றுக்கிறது, அந்த மாதிரி தே வில் கொஸ்டின் ராமா. என்னதான் இருந்தாலும் அவங்க எதிரியோட படையிலேருந்து நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, அதுவும் திடீர்னு இப்படி வந்திருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம் ஆங்ஸைட்டி இன் லங்காவில். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட் டூ. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கும்போது, வார்க்கு ரெடியாக இருக்க டைமில் எனிமீட்ட இருந்து ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னா எப்படி அவங்கள நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து அரைஸ் ஆகும். ஹனுமன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட பாலிசி படி ஒருத்தவங்களை வந்து கொஷின் பண்ணி எல்லாம் வந்து அவங்கள ஓகே நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்டில். ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கேட்குற கொஷினுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணுற விதத்துக்கும் அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் அனுப்புவோம். பட் ஆனால் அதுக்கு இப்போ டைம் வந்து இருக்கான்னு பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது. மித்தவங்க சொல்கிற மாதிரி அது பண்ணலாம் தான். ஆனால் நம்ம இங்கே இருக்க எல்லாருமே வந்து அவரை சந்தேகத்தோடு தான் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் அவரை சந்தேகப்பட்டு நம்ம இப்போ இந்த கேள்வி கேட்குறது வந்து அவருக்கு பயத்தை தான் ஏற்படுத்துமோ ஒழிய அவரால் தைரியமாக மனசு நினைக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வேறு எந்த விதமான இல் மோட்டிவ்ஸும் இருக்க வாய்ப்பே இல்லை. நம்மக்கிட்ட வந்து வராங்க அப்படின்னா ராவணாவோடைய பேட் டீட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு, ஏன்னா தர்மாவுக்கு அகைன்ஸ்டாக போகிறாங்க. விபீஷணா வந்து அப்ஹோல்டர் ஆஃப் தர்மா. ஸோ வந்து கண்டிப்பாக அவன் வந்து அதனால தான் ராவணாவிட்ட விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்திருப்பான். அவனால் ஃப்யூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லைக் என்ன வந்து ஆக போகுது, ராவணாவுடைய பேட் டீட்ஸ்னால என்ன விளைவுகள் ஏற்படும் தெரிஞ்சனால தான் நம்மக்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஹனுமன் வந்து ரொம்ப அஷர்டாக பேசி, ஸோ நம்ம வந்து விபீஷணாவை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ராமா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ராமா வில் பி ஸோ ஹாப்பி பிகாஸ் தன்னுடைய டெசிஷனை வந்து தன்னோட ஃப்ரெண்டும் சொல்கிறதுக்கும் ஒத்து போகுது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்னா அப்படி தானே இருப்பாங்க. ஸோ ஹி வில் பி ஹாப்பி. பட் இப்போ வந்து இன்னொருத்தவங்க சுக்ரீவா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது எப்படி வந்து நம்ம விபீஷணாவை ஏற்றுக்க முடியும், தன்னோட சொந்த பிரதரையே வந்து டிஃபை பண்ணிவிட்டு அந்த சொந்த பிரதரோட எனிமிக்கிட்டேயே வந்து ரெஃப்யூஜ்க்காக வந்திருக்கான் அப்படின்னா ஹவு குட் வி ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணுவார். ஸோ இப்போ ராமா வந்து அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. லைக் என்ன மாதிரி சிரிப்பாங்க அப்படின்னா, சுக்ரீவா வந்து அவரே வந்து தன்னுடைய பிரதர் வாலியை டெஃபைட் பண்ணி அந்த கிங்டம் வந்து அடையணுங்கிறதுக்காக தான் ராமா கிட்ட வந்து வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா இவரே அந்த தப்பு தான் பண்ணியிருக்காரு. பட் நவ் அதை வந்து இவங்க இன்னொருத்தவங்க பண்ணால் மட்டும் தப்பாக தெரிகிற மாதிரி இவங்க வந்து போர்ட்ரே பண்ணுறாங்கல்ல. ஸோ அதை நினச்சி ராமா சிரிக்கிறாருங்கிற மாதிரி ராஜகோபாலாச்சாரி ஹஸ் கிவன் ஹிண்ட் லைக் தட். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ராமா வந்து சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வந்து பரதா மாதிரி ஒரு பிரதர் வேறு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இமோஷ்னலாக சொல்லுவாங்க. அப்புறம் உங்களை மாதிரி லக்ஷ்மணா, ஹனுமன், அப்புறம் உங்களை மாதிரி பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் தான் வந்து ரொம்பவே லக்கி. அதனால வந்து எல்லாருமே நம்ம பரதா மாதிரி ஆயிட முடியாதுல்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பரதா வந்து அவங்க பிரதருக்காக அந்த கிங்டம் வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சு நம்ம ராமா கிட்ட தான் ஒப்படைப்பேன்னு சொல்லி இருப்பார்ல. ஸோ அதை வந்து மீன் பண்ணி இங்கே சொல்கிறாங்க. அரசாட்சிக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். அப்படிப்பட்ட பாசமான ஒரு நட்பும் பிரதரும் எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு சொல்லுவார். ஸோ விபீஷணா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று அந்த கிங்டம் வந்து கைப்பற்றதற்காக நம்மக்கிட்ட வந்து இருக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து டெஃபீட் பண்ணிடுவோன்னு தெரியும். நம்மளுக்கு அந்த கிங்டம் மேலே ஆசை இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவனுக்கு இது லாபங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் எப்படியா இருந்தாலும் அழிவை நோக்கி ராவணா வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்ஹோல்டர் ஆஃப் தர்மாவாக இருக்கனால அவன் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து நம்மளுக்கு தீமை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நம்மளும் அவனுக்கு தீமை செய்ய மாட்டோம்னு தெரியும். அதனால் நம்மளை ஏமாற்றிட்டு போகவும் மாட்டாங்கிற மாதிரி ராமா வந்து இதாக சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்லுவார்,
என்னுடைய பிரின்சிபல் படி என்கிட்ட யார் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்தாலும் இல்லை சரண்டருக்காக வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களை ஏற்றுக்குவேன். ஈவன் ஏன் அந்த ராவணா என்னோட கிரேட் எனிமியே வந்தாலுமே என்கிட்ட வந்து ரெஃப்யூஜ் கேட்டான் அப்படின்னா ஐ வில் அக்செப்ட் ஹிம் ஃபார் ஷுர். நான் வந்து எப்படி வந்து அப்படி இருக்கும்போது ராவணோடைய பிரதரான விபீஷணாவை நான் எப்படி ரெஃப்யூஸ் பண்ண முடியும்? அவனை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ரீசனுமே இல்லையே. கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணி தான் அவன் என் பிரின்சிபல் படி என் தர்மா படி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது வந்து ராஜகோபாலாச்சாரி எது கூட கம்பேர் பண்ணியிருக்காருன்னா மகாபாரதத்தில் பகவத்கீதா சாப்டரை வந்து கம்பேர் பண்ணுறாரு. லைக் கிருஷ்ணா வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாரு. அதை வந்து என்ன எல்லா காட் வாய்ஸஸ்மே வந்து ஹியூமன் அந்த ஒட்டுமொத்த ஹியூமன் ரேஸ்க்கே கொடுக்கக்கூடிய ஒரு அஷூரன்ஸாக வந்து ராஜகோபாலாச்சாரி வந்து சொல்லியிருப்பார். அது வந்து என்னென்னா நம்ம எப்பேற்பட்ட தவறுகள் வந்து செய்திருந்தாலும் ஒன்ஸ் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா கடவுள் காலடியில் போய் சரணடைகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பாவங்களுமே அழிஞ்சிரும். நம்ம வந்து திரும்ப வந்து தூய்மைப்படுத்தப்பட்டு மன்னிச்சு கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவோங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி வந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஐடியாலஜியை தான் நம்ம ராமாவும் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் எனி டவுட் ராமா வந்து இன்கார்னேஷன் ஆஃப் காட் தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த காட்லி நேச்சரை வந்து எடுத்து காட்டியிருப்பார். அண்ட் அவர் எந்த அளவுக்கு தர்மாவை வந்து மதிக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவருடைய பிரின்சிபல்ஸையும் அப்புறம் அவங்களுடைய அந்த பாலிசியையும் வந்து ஹைலைட் பண்ணி இந்த சாப்டர் வந்து அமைஞ்சிருக்கும். Hope you all understood the summary. For more such videos, do subscribe my channel. Thank you.